பிசிஓஎஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குழந்தை குண்டாக வரும், ஒரு குழந்தை வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குன்னு வரும், ஒரு குழந்தை வந்து பீரியட்ஸ் எனக்கு எக்ஸஸாக ப்ளீடிங் ஆகுது டாக்டர். டீனேஜர்ஸை பாதிக்கிற ஒரு இஷ்யூவாக தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டுருந்தோம். அம்மா நீ வெயிட்டை குறைக்கலைன்னா நாளைக்கு உனக்கு குழந்தையின்மைன்னு ஒரு பிரச்சனை வரலாம், இன்னும் கொஞ்சம் சில நாளில் வந்து நீங்கள் கவனிக்காட்டி இதில் சுகர்ஸ், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி சில இஷ்யூஸும் வரலாம். பட் ஆனால் இப்போ வந்து டேர்மே வந்து நாங்கள் மாற்றுறோம். நோ மோர் ஓவரி இஸ் கெட்டிங் மென்ஷன்ட் ஹியர். ஏன்னா உடம்பு நமக்கு சொல்லாது, எனக்கு பிபி வரப்போகுதுன்னு உடம்பு சொல்லாது, எனக்கு சுகர் வரப்போகுதுன்னு எனக்கு உடம்பு சொல்லாது, ஐ எம் கோயிங் டு ஈவன் கெட் எ கேன்சர்னு உடம்பு நமக்கு சொல்லவே சொல்லாது. நான் வந்து இந்த வாட்டி வந்து 10 packs ஆஃப் நான் பேட் வாங்கியிருக்கேன். ஸோ என்னால் முடியல டாக்டர், வெரி சிக், வெரி அனிமிக் வித் அ மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம். அதனால் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவேரியன் டிசீஸ்னால தான் அந்த குழந்தை கஷ்டப்படுது, இதனால தான் இது கஷ்டப்படுது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுதான் உண்மையும். பிகாஸ் ஃபஸ்ட்டு டைம் ஷி இஸ் கோயிங் டு கம் டு அஸ் வித் ஹர் மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ். பட் ஆனால் ரியாலிட்டியாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? ஐ எம் டாக்டர் உமையால் முருகேசன் ஃப்ரம் ஸ்ரீ குமரன் ஹாஸ்பிட்டல், தாம்பரம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி உங்களோட பேசலான்னு வந்திருக்கேன். ஒரு மெடிக்கல் ஜார்கன் ஆக்சுவலாக வந்து பிஎம்ஓஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறையா வெளியில் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதை வந்து பிசிஓடி இல்லை பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ வந்து இதை வந்து பிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொன்னால் பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு இதுக்கு நாங்கள் ஒரு பேர் கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்லலாம் நம்ம என்ன சொல்லுவோம்? பிசிஓடி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? இல்லை பிசிஓஎஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வியாதி வந்து நம்மளுடைய ஓவரீஸை மட்டுமே பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த டேர்ம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யார் வருவாங்க ஒரு பிசிஓடின்னு? ஒரு குழந்தை குண்டாக வரும், ஒரு குழந்தை வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குன்னு வரும், ஒரு குழந்தை வந்து பீரியட்ஸ் எனக்கு எக்ஸஸாக ப்ளீடிங் ஆகுது டாக்டர், எனக்கு ரொம்ப கிராம்பிங்காக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து ஒரு டீனேஜர்ஸை பாதிக்கிற ஒரு இஷ்யூவாக தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டுருந்தோம். பட் நாங்கள் எப்போதுமே என்ன சொல்லுவோன்னு சொன்னால், அம்மா நீ வெயிட்டை குறைக்கலைன்னா நாளைக்கு உனக்கு குழந்தையின்மைன்னு ஒரு பிரச்சனை வரலாம், இன்னும் கொஞ்சம் சில நாளில் வந்து நீங்கள் கவனிக்காட்டி இதில் சுகர்ஸ், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி சில இஷ்யூஸும் வரலாம். அதை வந்து நாங்கள் பேசிகிட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து டேர்மே வந்து நாங்கள் மாற்றுறோம். நோ மோர் ஓவரி இஸ் கெட்டிங் மென்ஷன்ட் ஹியர். ஏன்னா ஓவரி வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸ்லேயும் ஒரு அங்கம் தான் ஓவரிஸ். ஸோ இந்த ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து நம்ம ஹார்ட்டை பாதிக்குது, நம்ம பேன்க்ரியாஸை பாதிக்குது, நம்மளுடைய வெயிட்டை பாதிக்குது, நம்மளுடைய லிப்பிட் ப்ரொஃபைலை பாதிக்குது, நம்மளுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது, நம்ம உடம்புலலாம் வந்து இன்ஃப்ளமேட்ரி சேஞ்சஸ் கொண்டு வருது, கட் பயோசிஸை சேஞ்ச் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தோட சேர்ந்து ஓவரிலையும் ஒரு இர்ரெகுலர் மென்சஸ், ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொண்டு வருது. அதனால தான் வந்து இதை வந்து நாங்கள் வந்து இப்போ டேர்மை வந்து நாங்கள் மாற்றுறோம். ஏன் வந்து முதல்ல வந்து குழந்தைங்க வந்து இதுக்கு இந்த ஒரு சிம்டம்ஸோட இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் இங்கே வராங்கன்னா, த மென்ஸ்ட்ருவேஷன் இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன். அதாவது வந்து நம்ம உடம்புல வந்து ஃபுல்லாகவே ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்தால் கூட நமக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து உடம்பு நமக்கு சொல்லாது. எனக்கு பிபி வரப்போகுதுன்னு உடம்பு சொல்லாது, எனக்கு சுகர் வரப்போகுதுன்னு எனக்கு உடம்பு சொல்லாது, ஐ எம் கோயிங் டு ஈவன் கெட் எ கேன்சர்னு உடம்பு நமக்கு சொல்லவே சொல்லாது. ஆனால் எனக்கு பீரியட்ஸ் சரியாக வரல டாக்டர், எனக்கு பீரியட்ஸ் வந்து நிறைய எக்ஸஸாக ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது டாக்டர், எனக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆனது எனக்கு நிற்கவே மாட்டேங்குது, லாஸ்ட் 1 மந்த்தாக எனக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்குது, எவ்ரி டே ஐ ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 3 to 4 pairs a day. நான் வந்து இந்த வாட்டி வந்து 10 packs ஆஃப் நான் பேட் வாங்கியிருக்கேன். ஸோ என்னால் முடியல டாக்டர் அப்படின்னு அந்த குழந்தைய அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. நாங்கள் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து 6 grams, 4 grams, 3 gramsலாம் இருக்கும். ஸோ த சைல்டு கம்ஸ் டு அஸ் வெரி சிக், வெரி அனிமிக் வித் அ மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம். அதனால் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவேரியன் டிசீஸ்னால தான் அந்த குழந்தை கஷ்டப்படுது, இதனால தான் இது கஷ்டப்படுது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுதான் உண்மையும். பிகாஸ் ஃபஸ்ட்டு டைம் ஷி இஸ் கோயிங் டு கம் டு அஸ் வித் ஹர் மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ். பட் ஆனால் ரியாலிட்டியாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, இட் இஸ் எ மல்டி சிஸ்டமிக் ஃபங்க்ஷனல் டிஸார்டர். ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிசிஓடினா நம்ம என்ன சொல்கிறோம்? நல்லா வெயிட் குண்டாக இருக்குன்னு சொல்லுவோம், நிறையா வந்து பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்லுவோம், நம்ம பீரியட்ஸு சரியாக வராதுன்னு சொல்லுவோம், நிறைய பேருக்கு
சின்ன வயசுலேயே வந்து பிபி வந்துடுது, நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே வந்து தைராய்டு வந்துடுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டினால. ஸோ இதுக்கு அண்டர்லைன் காசஸ் என்னென்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பேன்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு ஆர்கன் வந்து சரியாக வேலை பார்க்க மாட்டேங்குதுன்றது அர்த்தம். ஸோ அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேசிக் சுகர் வேல்யூஸ் ஏற ஆரம்பிச்சிடும். தட் இஸ் த ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ். நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் பார்த்தோம்னா 110, 115, 135 வரும். ஸோ நார்மலாக இட் ஷுட் பி லெஸ் தென் 100. ஸோ இப்போ இந்த இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகும்போது உடம்புல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ரத்தத்தில் போய் சுகராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்சார்ப்ஷன், நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், நம்மளுடைய இன்டெஸ்டைன்ஸ் குடல் பாகங்கள் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணி அதை அப்சார்ப் பண்ணி பிளட்டில் வந்து சுகர் லெவலாக ஏற்றுது. அந்த மாதிரி சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது இமீடியட்லி ஆஃப்டர் எனி ஃபுட் வி டேக், நம்ம ஒரு இட்லி சாப்பிட்றோமோ, நம்ம சாதம் சாப்பிட்றோமோ, பிரியாணி சாப்பிட்றோமோ, வாட் எவர் இட் இஸ், அப்போ வந்து என்ன ஆகணும்னா வந்து ஆக்சுவலி உடம்புல வந்து இந்த பேன்க்ரியாஸ் அப்படின்ற ஆர்கன் வந்து நிறைய இன்சுலின் வந்து சுரக்கணும். இந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணும், இட் வில் கோ அண்ட் மேக் ஷுவர் தட் த குளுக்கோஸ், அந்த குளுக்கோஸ் வந்து பிளட்டில் ஏறின லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆன அந்த குளுக்கோஸ் இமீடியட் ஆஃப்டர் ஈச் மீல் வந்து இந்த குளுக்கோஸை வந்து எல்லா ஆர்கன்ஸ்குள்ளேயும் புஷ் பண்ணும். இட் வில் கோ அண்ட் improve the redistribution of the glucose. So glucose is pushed into the muscles, pushed into the brain, pushed into the kidneys, pushed into the liver. இது எல்லாம் வந்து இந்த இன்சுலின் வந்து நமக்கு உடனே நம்ம சாப்பிட்ட உடனே இன்சுலின் வந்து ஆக்டிவேட் ஆகி பண்ணணும். பட் ஆனால் இந்த PMOS அப்படின்ற ஒரு கண்டிஷனில் வந்து தேர் இஸ் அன் இன்க்ரீஸ்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது எதுவுமே ஆகாது. ஸோ இந்த ரேஸ்ட் சுகர் லெவல்ஸ் என்ன ஆகும், பிளட் சுகர் வந்து ஒன்று டயபெட்டிஸாக கன்வெர்ட் ஆகும். இன்னொன்று வந்து இந்த எக்ஸஸ் பிளட் சுகர்லாம் வந்து என்ன ஆகும், அடிப்போஸ், அதாவது ஃபேட் செல்ஸை இப்போ லிவர் வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ குளுக்கோனியோஜெனிசிஸ், இந்த பிளட்டில் இருக்க குளுக்கோஸை வந்து இட் வில் கோ அண்ட் கன்வெர்ட் இட் இன்டு ஃபேட் லாபியூல்ஸ் அண்ட் ஃபேட் செல்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், பிளட்டில் வந்து ஃபேட்டுடைய கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும். இந்த ஃபேட் கண்டென்ட் லிப்பிட்ஸ் வந்து அப்நார்மலாக இருந்தால் என்ன ஆகும், ஸோ ஃபேட்டில் வந்து இந்த கொலஸ்ட்ரால்ஸு, ட்ரைக்ளிசரைட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஒன்று எலிவேட்டட் பிளட் சுகர் ஆயாச்சு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால. எக்ஸ்ட்ரா வந்து உன்னுடைய சுகர் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு லாட் ஆஃப் ஃபேட் லாபியூல்ஸ். ஸோ இந்த ஃபேட் லாபியூல்ஸ் போய் நம்ம பிளட்டில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன ஆகும், யுவர் ஹார்ட், அதாவது பிளட் வெசல்ஸ் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ணுற பிளட் வெசல்ஸ் வந்து நவ் these fat lobules are getting converted into atherosclerotic plaque. அதாவது வந்து டெபாசிட்ஸ், இந்த பிளட் வெசல்ஸ் ரெண்டு பக்கம் அந்த ஆர்ட்ரிஸ்ன்றது தான் வந்து ஹெல்த்தி பிளட் ஹார்ட்லேருந்து நம்மளுடைய ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ஆர்கனுக்கு கொண்டு வர முக்கியமான ஒரு வெசல். ஸோ அந்த வெசலில் போய் இந்த பிளேக்ஸ், அத்தெரோஸ்க்ளெரோட்டிக் பிளேக்ஸ் வந்து டியூ டு இன்க்ரீஸ்டு லிப்பிட், நிறைய கொழுப்புகள் வந்து ரத்தத்தில் சேர்றதுனால இதெல்லாம் வந்து போய் கொஞ்சம் டெபாசிட் ஆகும். ஸோ டெபாசிட் ஆகி அகலமாக இவ்வளோ பெரிய வெசல் வந்து பிளட் வந்து ஃப்ரீயாக போகக்கூடிய இடத்துல வந்து அந்த லிப்பிட்ஸ் போய் டெபாசிட் ஆகி ஸ்லோவாக அப்படியே கொஞ்சமாக அந்த நேரோ ஆகி இந்த பிளட் வந்து போக முடியாமல் பிளாக் ஆக ஆரம்பிக்கும். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கலாம் ஃப்யூச்சரில், இது எல்லாம் ஒரே நாளில் நடக்காது. வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள் அப்படியே கொஞ்சமாக டெபாசிட் ஆகி அட் ஒன் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தா பிளட்டு ஃப்ளோ ஆகாது அப்படின்ற ஒரு ஸ்டேட் வரும். எந்த மாதிரி ஆர்ட்ரிஸ் வந்து பேசிக்காக பாதிக்குதுன்னு சொன்னால் கார்டியாக் ஆர்ட்ரிஸ் தான். ஸோ இப்போ ஹார்ட்டுக்கு சப்ளை ஆகிற மேஜர் வெசல்ஸ் வந்து யூஸ்வலி வந்து இந்த மாதிரி பிளேக்ஸ்னால டெபாசிட்ஸ் வந்து பிளாக் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிஃபரல் வெசல்ஸ், அதாவது வந்து கால் பாகங்கள் இருக்குது இல்லையா, அந்த காஃப் மசில்ஸ். ஸோ காஃப் மசில்ஸ்க்கு உள்ளே இருக்க வெசல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இந்த பிளாக்ஸ், டெபாசிட்ஸ்லாம் டெபாசிட் ஆகும். எல்லா இடத்துலையும் டெபாசிட் ஆகும். ஆனால் பொதுவாக வந்து இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக டெபாசிட் ஆகிறத நாங்கள் கவனிக்கிறோம். ஸோ இதெல்லாம் டெபாசிட் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த டெபாசிட் ஆனது வந்து அதுலேருந்து பிரேக் லூஸ் ஆகி பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கேருந்து பிச்சுட்டு வந்து சர்க்குலேஷனில் வந்து அது வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு நேரம் நல்லா இல்லாட்டி இந்த ஒரு பிளேக் ஒரு இந்த ஒரு டிஷ்யூ அந்த ஒரு மேட்டர் வந்து அந்த ஃபேட் மேட்டர் விச் இஸ் கான் அண்ட் டெபாசிட்டட் வந்து பிரேக் ஆகி வரும்போது அது வந்து ஹார்ட் வெசல்ஸ்குள்ளே போய் ஹார்ட்டில் இருக்க முக்கியமான வெசலை பிளாக் பண்ணலாம். இல்லை பிரெயினில் போய் முக்கியமான வெசலை பிளாக் பண்ணலாம். அப்போ ஹார்ட்டில் பிளாக் பண்ணால் ஹார்ட் ஸ்டாப்ஸ் டு ஒர்க். ஸோ வி கால் தட் அஸ் அன் ஹார்ட் அட்டாக். சரிங்களா? அதே மாதிரி வந்து அது பிரெயினில் அது இந்த ஹார்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி ரைட் வென்ட்ரிக்கல் அப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அதை இப்போ எங்கெங்கேயோ போய் நமக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் பம்ப் ஆகி நேராக பிரெயின் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
பிரெயினில் போய் கரோட்டேட் ஆர்ட்ரிஸ் உள்ளே போய் பிரெயின் ஆர்ட்ரிஸில் போய் பிளாக் ஆச்சுன்னா யூ வில் end up getting a stroke. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த பிஎம்ஓஎஸ் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் வர்றவங்களுக்கு இந்த ரிஸ்க் எல்லாமே இருக்குது. அப்போ இனிமேல் நம்ம வந்து பிசிஓஎஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா பிசிஓஎஸ்ன்றது 14 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரக்கூடிய கண்டிஷன். ஆனால் அந்த நேரத்திலேயே வந்து அந்த குழந்தைக்கு வந்து அம்மா நீ பிசிஓடிக்கு தான் வர, இதை வந்து நம்ம சரி பண்ணோம்னா உனக்கு நாளைக்கு வந்து மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் லைக் டயபெட்டிஸ், லைக் ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் வராதுடா அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சரி இது எப்படி டாக்டர் சரி பண்ணலாம்? ஸோ அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பயம் வந்துடும். ஈவன் கேன்சர் ரிஸ்க், ஸோ எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளமேஷன், செல்லுலார் இன்ஃப்ளமேஷன் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா லெவல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன், இந்த செல்ஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இன்ஃப்ளமேஷன் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் வந்து அந்த செல்ஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. ஸோ நம்மளுடைய பாடியில் இருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே, டைஜஷன் ஆகட்டும், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், லிவர் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், உங்களுடைய மஸ்குலர் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பாதிக்கும். அதனால் உங்களுக்கு டயர்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வெயிட் போட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் 40 கிலோவில் இருக்க வேண்டிய குழந்தை வந்து 75 கிலோவில் வருவீங்க. அப்புறம் 60 கிலோவில் இருக்க வேண்டிய வந்து 110 கிலோவில் வருவீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வரும்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால், உங்களுக்கு அந்த இர்ரெகுலர் மென்சஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே, இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் 40 கிலோவில் இருந்தேன், இப்போ என் குழந்தை வந்து 60 கிலோ ஆகிட்டா டாக்டர், வாட் ஐ ஷுட் டூன்னு அப்படின்னு ஒரு மதர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு எங்ககிட்ட நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா டெஃபினெட்லி வி கேன் புட் அண்ட் ஹால்ட். எப்படி ஹால்ட் பண்ணலாம் இந்த பிரச்சனையை? ஒன்றுமே கிடையாது. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் த பேசிக் ப்ராப்ளம் இஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம்? இட் இஸ் எ விஷியஸ் சைக்கிள். அதாவது நான் வந்து சைல்ட்ஹுட்டில் வந்து நான் ஹெல்த்தியாக நான் சாப்பிட்றேன், நான் நிறையா தூங்கிக்கிட்டே இருக்கேன், நிறையா படுத்துக்கிட்டே இருக்கேன், என்னுடைய லைஃப் ரொம்ப செடென்ட்ரியாக இருக்குது, அதனால் வந்து நான் நான் என்ன சாப்பிட்றேன்? நோ மோர் ஐ எம் ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட்டு, ஐ எம் டேக்கிங் சாக்லேட்ஸு, ஐ எம் டேக்கிங் ஐஸ்கிரீம்ஸு, ஐ எம் டேக்கிங் பர்கர்ஸு, நான் கோக்கு தான் டெய்லி குடிப்பேன், நான் ஸ்ப்ரைட்டு தான் டெய்லி குடிப்பேன், I will only take chicken lollipop and I will only take biryanis, I will not eat healthy food அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து குழந்தையிலேருந்தே நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அன்ஹெல்த்தி டயட்டை வந்து கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நம்ம வந்து 3 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து 10 வயசுலேருந்து கொடுக்குற இந்த மாதிரியான நெகட்டிவான ஃபுட்டில் வந்து அவங்க டீனேஜ் வரும்போது ஸ்லோவாக ஃபேட் அக்யூமுலேட் ஆகி எக்ஸஸாக நம்ம ஒவ்வொரு ஃபுட்லேயும் நம்ம ஃபேட் இருக்கிறதுனால ஒபீஸ் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 14 வயசு ஒரு பெண் குழந்தைங்களை நம்ம பார்க்கும்போது ஒபிசிட்டியோடைய ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 20 to 25% ஆஃப் அவர் அடலசன்ட் ஆர் ஒபீஸ். சரிங்களா? ஸோ பிஎம்ஐ வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து 25 அண்ட் அபோவ், 25, 27, 28, 30, 35, 40 கூட பார்க்குறோம். நாங்கள் 110 கிலோலாம் டீனேஜர்ஸ் நாங்கள் பார்க்குறோம். நடக்க முடியாமல் நடந்துட்டு இப்படி வராங்க. இப்போ வந்து அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ நம்ம இதை பிரேக் பண்ணணும். ஸோ இது ஒரு விஷியஸ் சைக்கிள். ஸோ வெயிட் ஏறிடுச்சா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சா, இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சா, அப்போ வந்து ஓவரிஸ் வேலை செய்ய முடியலையா, அப்போ வந்து ஓவரிஸ் ஆர் கெட்டிங் அந்த இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் ஆர் அஃபெக்டிங் த ஓவரிஸா, ஸோ ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குதா, அப்போ வந்து ஒன்லி த பிசிஓஎஸ் ஓவரிஸ் எப்படி இருக்கும்? பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ ஓவரிஸ் பாலிசிஸ்டிக்காக இருக்கிறதுனால நிறைய ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ப்ராலிஃபரேட்டிவ் அந்த யூட்ரஸுடைய அந்த எண்டோமெட்ரியத்தில் வந்து ப்ராலிஃபரேஷனுடைய அந்த ஃபஸ்ட் ஹாஃப், அதாவது வந்து கர்ப்பப்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஈஸ்ட்ரோஜனும் செகண்ட் ஹாஃப் ப்ரொஜெஸ்ட்ரோனும் வேலை பார்க்கணும். பட் ஆனால் இந்த பிசிஓஎஸில் என்ன ஆகும்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்லி த ஈஸ்ட்ரோஜன் வில் டாமினேட். ஸோ ப்ராலிஃபரேஷன்னா என்ன? வளர்ச்சி. ஸோ ப்ராலிஃபரேஷன் ஆகி ஃபஸ்ட்டு 15 நாள் ஆஃப் த மென்சல் சைக்கிளில் ப்ராலிஃபரேஷன் ஆகி நெக்ஸ்ட்டு 15 நாள் அது செக்ரிட்டரியாக மாறும்போது தான் அது வந்து ஒரு ஹெல்த்தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஆனால் பிசிஓடியில் என்ன ஆகுது, பிஎம்ஓஸில் என்ன ஆகுது? 2 மாதம் மென்சஸ் வரல டாக்டர், 3 மாதம் மென்சஸ் வரல டாக்டர் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லி வரீங்க. அப்போது 2 மாதம் 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராலிஃபரேஷன் ஸ்டேஜ்லேயே, அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஓவரிஸ் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வந்து இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய எக்ஸஸ் வந்து வேலை பார்த்து யூட்ரஸில் வந்து எல்லாமே ப்ராலிஃபரேஷன் தான். ஸோ நிறைய க்ரோத் ஆகுது. ஸோ எண்டோமெட்ரியம் வந்து நார்மலாக எவ்வளோ இருக்கணும்? 8 to 10 மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு மென்சஸ் வரக்கூடிய ஹெல்த்தியாக மாதம் மென்சஸ் வரக்கூடிய ஒரு யூட்ரஸில் வந்து மேக்ஸிமமே எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து 10 mm தான் இருக்கணும். அந்த எண்டோமெட்ரியம் தான் மாதவிடாய் காலத்தில் வந்து ஷெட் ஆகிற ஒரு டிஷ்யூ. பட் ஆனால் இந்த மாதிரி பிஎம்ஓஎஸில் வந்து பார்த்திங்கன்னா the growth of the endometrium வந்து becomes more. It becomes 18 mm, 24 mm, 35 mmலாம் நாங்கள் பார்க்குறோம். திக்கண்ட் எண்டோமெட்ரியம் இஸ் வெரி திக் அண்ட் ஃப்ளஃபி ஆயிரும். அது அப்புறம் அந்த மென்சஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 3 மாதம் கழித்து மென்சஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த
10 மில்லிமீட்டர் இருக்க எண்டோமெட்ரியத்தில் வந்து 3 நாள் இல்லை 5 நாள் ப்ளீடிங் ஆகிட்டு நின்றுடும். பிகாஸ் அந்த எண்டோமெட்ரியம் 10 mm ஆஃப் எண்டோமெட்ரியம் ஷெட் ஆயிரும். எல்லாம் உதிர்ந்து பிளட்டோட வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த எண்டோமெட்ரியம் 10 mm இருக்க எண்டோமெட்ரியம் வந்து 2 mm ஆகும்போது த ப்ளீடிங் ஸ்டாப்ஸ். ஸோ தட் இஸ் அ நார்மல் menstrual சைக்கிள். ஆனால் இங்கே என்ன ஆகும், பிஎம்ஓஎஸில் 3 மாதம் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்லேயே இருந்திருக்கு. ப்ராலிஃபரேஷன் என்ன, அதிகப்படியான வளர்ச்சி. எதுவுமே அதிகமாக வளரும்போது அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்போ அது ஷெட் ஆகும்போது இவ்வளோ 10 mm இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து 30 mm இருக்கும்போது அது வந்து பாலிபாய்டாக அப்படியே ஒன்றொன்றுமே வந்து பாலிப்பாகவே இருக்கும். ஸோ அந்த பாலிப் மாதிரி இருக்கிற எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகும்போது நிறைய ப்ளீடிங் ஆகும். நிற்காது அந்த ப்ளீடிங்கு. நிறைய வாட்டி சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் வந்து நிற்காமல் நாங்கள் அதுக்கு ஊசி போட்டு இல்லை சம்டைம்ஸ் நாங்கள் டிஎன்சியில் கூட பண்ணி எடுப்போம். அவ்வளோ ப்ளீடிங் ஆகும். உடம்புல இருக்க ரத்தம்லாம் வெளியேறிடும். ஷி பிகம்ஸ் வெரி அனிமிக் அண்ட் ஷி பிகம்ஸ் வெரி சிக். ஸோ வந்து நம்ம இந்த ப்ளீடிங்கை வந்து நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம், சம்டைம்ஸ் அட்மிஷன் பண்ணுறோம், அனீமியாவை கரெக்ட் பண்ணுறோம், பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் கொடுக்குறோம், பேஷண்ட்ஸை அட்மிட் பண்ணுறோம். ஸ்கூலுக்கு குழந்தைங்க போக முடியாது, ஸ்கூலில் போய் குழந்தைங்க விளையாட முடியாது. இது எல்லாமே வந்து இதோடைய மேனேஜ்மெண்ட்டோட ஆப்ஷனாக இருக்கும். அப்போ நம்ம இதை பிரேக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ டயட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அந்த குழந்தைக்கு மாற்றி ஆகணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி ஆகணும், எக்ஸசைஸு, ஹெல்த்தி டயட்லாம் கொண்டு வந்து கண்டிப்பாக இதுக்கு மெடிசன்ஸும் இருக்குது. இப்போ கிரியேட் ரெகுலர் சைக்கிள்ஸு அண்ட் அந்த ஓவரிஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மெடிசன்ஸ் கூட நாங்கள் கொஞ்சம் கொடுக்குறோம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்கும்போது ஸ்லோவாக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து உடம்பை ஹெல்த்தியாக பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், சரி பண்ணிட்டோன்னு எப்போ எங்களுக்கு தோணும் தெரியுமா, வந்து அவங்களுடைய வெயிட் கெயின் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 80 கிலோவில் அந்த குழந்தை வருது, ஒரு 15 வயசு குழந்தை 80 கிலோஸ் வருது அப்படின்னா 10% ஆஃப் த வெயிட், இப்போ ஒரு 8லேருந்து ஒரு 10 கிலோ அந்த குழந்தை வந்து அந்த வெயிட்டை குறைச்சிட்டா ஓவர் எ பீரியட் ஆஃப் 6 months அப்படின்னு சொல்லிட்டா தென் வி ஆர் கோயிங் டு பிரேக் த சைக்கிள். அப்போ வெயிட்டு குறைஞ்ச உடனே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயிட்டை குறைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேபி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப வெயிட் போட்ட குழந்தைங்களுக்கு 1 year 2 year கூட நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் வி பிரேக் த சைக்கிள் தென் வி ஆர் ஆல்சோ பிரேக்கிங் த மெட்டபாலிக் இன்சல்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் டு ஹர் பாடி. ஸோ அவளுடைய ஃப்யூச்சரில் வரக்கூடிய டயபெட்டிஸ், அவளுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், ஃப்யூச்சரில் வரக்கூடிய கேன்சர் கூட, ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் எக்ஸஸ் இருந்தால் எண்டோமெட்ரியல் கேன்சர், கர்ப்பப்பை புற்றுநோய் வரலாம், எண்டோமெட்ரியல் கேன்சர் வரலாம், பிரெஸ்ட் கேன்சர் கூட அவங்களுக்கு வரலாம். ஸோ இந்த 2 கேன்சருடைய ரிஸ்க்குமே வந்து நம்ம வந்து ஒரு 14 to 15 yearsல வந்து இதை நம்ம அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டோம்னா பிற்காலத்தில் வரக்கூடிய இத்தனை பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம். Thank you.